ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்துட்டு அவருடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் வந்து ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சொன்னார். நான் லைஃப்பில் சாப்பிட்டதும் இல்லை, பார்த்ததும் கிடையாதுங்க. முதல் முறையாக நானே செஞ்சு அந்த ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணால் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஒரு 15லேருந்து 20 பலாப்பழ சொலை வந்துட்டு நல்லா பழுத்த தேன் சொலை எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் அதோடைய சீடு எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே சீடு எடுத்துகிட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்க கெட்டியான பால் அது கொஞ்சமாக சேர்த்து இந்த பலாப்பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதே மாதிரியே நீங்களும் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. எல்லா பிராண்ட்லேயும் அவைலபிள் இருக்குது. நான் அமுலுடைய ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு அரை கப் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு ஹேண்ட் விஸ்க்கு இல்லைனா வந்துட்டு ஒரு கரண்டி அதை வச்சு கூட நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. என்கிட்ட இந்த எலக்ட்ரிக் பிளெண்டர் இருக்கனால நான் இதையே வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் மேட் வந்து சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண கலவையை ஒரு டப்பாவில், அதாவது கொஞ்சம் கூட காற்று போக முடியாத டப்பாவில் ஊற்றிட்டு நல்லா மூடிடணுங்க. மூடாமல் விட்டுட்டிங்கன்னா ஐஸ் கட்டியாக ஆகிடும். நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து தயாராகிருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் இந்த ஐஸ்கிரீமை செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் இது வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரை பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த சீசனில் ட்ரை பண்ணுங்கள். இதை எடுக்கிறதுக்குன்னே கரண்டிகள் இருக்குது. ஐஸ்கிரீம் எடுக்கிற கரண்டி அது என்கிட்டலாம் இல்லை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கோங்க. நான் அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரியே நீங்களும் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம டாப்பிங் கொஞ்சம் பண்ணி சாப்பிடும்போது அது இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஐஸ்கிரீம் வந்துட்டு அந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நான் முந்திரி, பாதாம் அதை ரெண்டுத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிஸ்தா, வால்நட் எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நான் வந்துட்டு கொடைக்கானலில் வாங்கிட்டு வந்த சாக்கோ சிப்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த ஐஸ்கிரீமுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.